இல்லை 100க்கு 100 இருக்குது. இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி ரீதியாக தானே பிளவுபட்டுருக்கு. அதில் என்ன அரசியல் லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க பிஜேபிக்கு? பொதுவாகவே வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள அத்தனை பேருமே வந்து இந்த மாதிரி ஜாதி அப்படிங்கிற இடம் பெறணும், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டுக்கான ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. முக்கியமாக வட மாநிலங்களில் கைவிட்டதாக ஒரு எண்ணம் வந்து பாஜகவுக்கு இருக்குது. இப்போ குடியரசுத் தலைவர் வந்து பழங்குடியினத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் கொடுக்குற மரியாதை என்ன? நாடாளுமன்றத்துடைய ஒரு புதிய திறப்பு விழாவுக்கு அழைக்கலை. முருகன் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் அமைச்சர். அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது சரி, பாஜகவுடைய விஷயமா தானே அவர் இருக்கிறாரு. ஏன்னா இடஒதுக்கீடை ஒழிச்சிட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு, அதுவும் அப்படி தான். இப்போ சில பேர் ரொம்ப அறிவாளித்தனமாக சொல்லுவாங்க, என் பையனுக்கு நான் ஜாதி சான்றிதழே வாங்கலைன்னு. நடிகர் கமலஹாசன் அது மாதிரி சொன்னார். அதே மாதிரி விஜயோடைய அப்பா ஒரு தடவை சொன்னார். விஜயோடைய அப்பா காலகட்டத்தில் வந்து அந்த விஜய் பிறந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு சட்ட ரீதியான வாய்ப்பே கிடையாது. அதை விட முட்டாள்தனம் எதுவுமே, ஜாதி சான்றிதழ் வேணாங்கிறத விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இந்த ஜாதிவாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அவசியம்தான். வணக்கம் ஆகாய் நண்பர்களே. மக்கள் கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு தயாராகிவிட்டதா? இதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் இருக்குமா? ராகுலின் கோரிக்கையை மோடி ஏற்றுக்கொண்டாரா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு டிவி சோமு. வணக்கம். மத்திய அரசு ஒரு பொது கணக்கெடுப்பு, மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கும் அப்படின்னு செய்திகள் வருது. முக்கியமாக ஒரு சென்செக்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு இருக்குது. அப்படின்னா அந்த வகையை பொறுத்த வரைக்கும் அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. உண்மையாகவே ஒரு பொது கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை 100க்கு 100 இருக்குது. இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி ரீதியாக தானே பிளவுபட்டுருக்கு. இப்போ ஒருத்தருடைய பொருளாதார அமைப்பே அவங்களுடைய ஜாதியோடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ரொம்ப காலமாக நிலவுச்சு. இன்றைக்கி நிலவிட்டு இருக்குது. ரொம்ப காலமாக வந்து அதிதீவிரமாக நிலவுச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஜாதியினர் வந்து ஒரு வறுமை கோட்டை கீழே இருக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு இல்லை, ஒரு வேலை வாய்ப்புக்கு போக வாய்ப்பு இல்லைன்னா அவங்களுடைய சூழல் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஜாதியாக பிரிந்து அதனால் வந்து ஒரு கல்வி மறுக்கப்பட்டு ஒரு பொருளாதார விஷயங்கள் வியாபாரம் செய்கிறதுக்கு இப்போ இந்து மத அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா யார் வியாபாரம் பண்ணணும், யார் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லி வச்சுருக்கு தானே. அது அந்த மாதிரி தானே இருக்குது அந்த உள்ள சூழல். இந்த ஒரு சூழல் அடிப்படையில் அமைந்த ஒரு சமுதாயமாக இருப்பதால் எதை வைத்து அவங்க வந்து அடிமைப்படுத்தப்பட்டு மறுக்கப்பட்டதோ நீதி அவங்களுக்கு, அதன் அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள மேலே கை தூக்கி விடுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து உரிமை கிடையாது. மன்னிக்கணும், இது வந்து அவங்களுக்கு செய்கிற சலுகை கிடையாது, இது வந்து உரிமை. சரி, முக்கியமாக சமீபத்தில் மத்திய அரசுடைய அதிகாரிகள் நியமிக்கிறது நேரடி நியமனம் இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சது. பல்வேறு எதிர்க்கட்சிகள் முக்கியமாக ராகுல் காந்தி எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார். இது இடஒதுக்கீடுக்கு எதிராக போகும், பிற்பட்ட வகுப்பினருக்கு மறுக்கப்படும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை அறிக்கையை மத்திய அரசு திரும்ப பெற்றது. இப்பொழுது என்ன விஷயம் கசிதுன்னா, ஒரு சென்சஸ் இருக்கும், அதில் ஒரு காலமாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கும் அப்படிங்கிறது ராகுல் காந்தி தொடர்ந்து தேர்தலுக்கு முன்னாலேயும் மத்திய அரசை பிஜேபி நெருக்கடியில் தள்ளினார். இப்போ தேர்தலுக்கு பின்பும் அதற்கு இறங்கி வந்து விட்டதா மத்திய அரசு? இறங்கி வந்து விட்டாரா மோடி? ஆமாம், இன்றைக்கி கூட வந்து இந்திரா காங்கிரஸ் கட்சி அதுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து திமுக சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு தனி தீர்மானம் அதுக்காக கொண்டு வந்தார். இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப கொடுக்கப்பட்ட அழுத்தம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கடந்த தேர்தலோடு இவங்களுக்கு வந்து ஒரு குறைவான எம்பிக்கள் கிடைத்தது. அடுத்தது வந்து ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இருக்கிறதுனால இப்போ சில விஷயங்களில் வந்து அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க காதில் விழுது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதோடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து ஜாதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த சென்சஸில் சேர்த்துக்கக்கூடியதான வாய்ப்புகள் இருக்குது. அதில் என்ன அரசியல் லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க பிஜேபிக்கு? இப்போ அரசியல் லாபம் அப்படிங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள அத்தனை பேருமே வந்து இந்த மாதிரி ஜாதி அப்படிங்கிற இடம் பெறணும், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டுக்கான ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் இதற்காக அவங்க வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசியல் ரீதியான லாபம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ இவங்களை வந்து இதுவரைக்கும் கை கொடுத்துட்டு இருந்த பல்வேறு ஜாதியினர் வந்து கைவிட்டதாக, முக்கியமாக வட மாநிலங்களில் கைவிட்டதாக ஒரு எண்ணம் வந்து பாஜகவுக்கு இருக்குது. அப்போ அதை நம்ம பிடிக்கணும். முக்கியமாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர்கிட்ட நம்ம வந்து நெருங்கி வரணும். ஏன்னா ஏற்கனவே ஆனால் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்திலே பார்த்தீங்கன்னா 1968 முதல்ல அது சென்சஸ் நடக்குது. அப்போ வடமேற்கு மாகாணத்தில் மட்டும் முழுமையாக எடுக்கிறாங்க ஜாதின்னு. அப்புறம் 1931 தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஜாதியும் சேர்த்து எடுக்கிறாங்க. அதுதான் முழுமையான ஒரு கணக்கெடுப்பாக இன்னி வரைக்கும் வச்சுருக்கிறாங்க.
இப்போ 2010 அது மாதிரி எடுத்த கணக்கெடுப்பை வெளியிடல அவங்க. ஸோ அந்த 31 வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கும் வந்து எந்த ஜாதிக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு, என்ன ஏது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்குது, மற்றவங்களுக்கு எவ்வளோ போயிட்டுருக்கு. இந்த நிலை மாறணுங்கிறதுக்கான ஒரு குரல் தான். இப்போ இந்த குரலை வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பலரும் அதை வந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இதன் மூலமாக தான் இழந்த செல்வாக்கை வந்து நம்ம பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பாஜகவுக்கு இருக்குது. இந்த அரசியல் அடிப்படையில் தான் அவங்க அதை நினைக்கிறாங்க. முக்கியமாக இப்படி கொண்டு வரதுங்கிறது எதிராக போகும், பயப்படுது பிஜேபி அப்படின்னு ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிட்டு இருந்தார் தேர்தலுக்கு முன்னாலேயும். அப்படின்னா அது பயப்படலைன்னு பிஜேபி காண்பிக்க போகுதா, இல்லை ரிஸ்க் எடுக்குதா? இது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா மக்களை பொறுத்தவரை என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ யார் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அவங்க மீதான ஒரு சார்பு. ஏன்னா எல்லாருமே வந்து 100% வந்து கட்சி சார்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் நினச்சா இந்த கட்சிக்கு தான் போடுவேன், அந்த கட்சிக்கு, அப்படி கிடையாது. பொதுவாக அந்த நேரத்தில் ஆனால் தான் ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குல்ல. அந்த நேரத்தில் அவங்க வந்து யார் நல்லது செஞ்சுருக்காங்கிறப்ப அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வரும். அப்படிங்கிறப்ப ஆனால் பிஜேபியோடைய அஜெண்டாவே, அவங்களுடைய செயல் திட்டமே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானது தான். அவங்களுக்கு அது தரக்கூடாது அப்படிங்கிறது. அந்த சூழலில் இப்போ தேர்தல் அப்படிங்கிறத முன்னிட்டு தற்காலிகமாக இதில் இறங்கி வந்திருக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். இதே வந்து அடுத்தது ஒரு மிகப்பெரிய அளவு செல்வாக்கோட இந்த நிறைய எம்பிகளை பெற்றாங்க, தனித்து ஆட்சி அமைச்சாங்கன்னா இதுக்கு எதிரான விஷயத்தில் அவங்க இறங்குவாங்க நிச்சயமாக. முக்கியமாக இப்போ சொல்லுங்க. இப்போ வந்து தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சரிவு இதை ஈடுகட்டுவதற்கு இப்போ அடுத்தடுத்தது வந்து இடைத்தேர்தல் வர்றது, இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து தன்னுடைய செல்வாக்கை தக்க வைக்கணும். அதுக்கு அடுத்த தேர்தலுக்கு, அதை நாடாளுமன்ற தேர்தலுக்காக தயாராகக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க வந்து அரசியலாகத்தான் அதை வந்து செய்வாங்க. முக்கியமாக திரு மோடி வந்த பிறகு பிற்பட்ட வகுப்பினருக்கு தனி அடையாளம் கிடைத்தது. ஏன்னா அவரே பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் திரு அமித்ஷா. ஆகையால் பல்வேறு மட்டங்களில் பிற்பட்ட வகுப்பினர் அதிக அளவுக்கான பிரதிநிதித்துவம் பெறுவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தினார். பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் பிற்பட்ட வகுப்பினை சேர்ந்தவர்கள் முதலமைச்சரை நியமிக்கப்பட்டார்கள். அதிகாரிகள் அளவிலும் வருது. ராகுல் காந்தி சமீபத்தில் சொன்னதில் அதிகாரிகள் இன்னும் கூட மேல் வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் திரு மோடி இருக்கிறதே பிற்பட்ட வகுப்பினருக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு காண்பித்த பிறகும் இன்னும் இந்த கணக்கெடுப்பு தேவை, அது ஒரு தாக்கத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ குடியரசுத் தலைவர் வந்து பழங்குடியினத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் கொடுக்குற மரியாதை என்ன? நாடாளுமன்றத்துடைய ஒரு புதிய திறப்பு விழாவுக்கு அழைக்கலை, எந்த ஒரு விஷயமும் இது மாதிரி வரிசையாக பட்டியலிடலாம். அந்த ஒரு இனத்தை சேர்ந்தவங்களை தூக்கி நீங்கள் தலையில் வச்சுட்டீங்க அப்படிங்கிறதுனாலேயே அதில் வந்து அவங்களுக்கான ஒரு உரிமை, அந்த மக்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒன்று. தவிர அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கே மரியாதை இல்லையே. அந்த மாதிரி தானே இருக்கிற ஒரு சூழல் இருக்கே தவிர இப்போ ஒட்டுமொத்த அஜெண்டா என்ன தவிர வந்து இந்த முருகன் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் அமைச்சர், அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ஒரு ஜாதிய ரீதியான ஒரு விஷயமாக தான் நிறையா பேசுகிறாரு. அவருடைய எண்ணங்கள் சரி, செயல் திட்டங்கள் சரி, பாஜகவுடைய விஷயமாக தானே அவர் இருக்கிறாரு. அப்போ இவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பலன்னு ஒரு கேள்வி மக்கள் கேட்குறாங்கல்ல. இல்லை, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே பாஜகவுடைய ஒரு பிற்பட்ட வகுப்பு பட்டியலின மக்களுக்கும் அரசியல் பிரதிநிதித்துவம் தர வேண்டும், அதிகார பிரதிநிதித்துவம் தரணுங்கிறது தானே காமிக்குது. இல்லை, அதை தான் சொன்னேன், எப்படிப்பட்டவர்களுக்கு இது தவிர ஒட்டுமொத்தமாக என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தானே. வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கல. இவங்க ஒரு சில பேருக்கு கொடுக்குறதுல என்னத்தை இருக்குது, அதனால் எந்த பலனும் இல்லைங்கிறத இவங்களுடைய சரிவே கடந்த தேர்தலில் காட்டு பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஆனால் முக்கியமாக இது போன்ற இடஒதுக்கீடு கொடுப்பது அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேயர் கொண்டு வந்தது பிரித்தாளும் சூழ்ச்சி, மக்களை பிரித்து வைக்க வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரி பிற்பட்ட வகுப்பினர் ஓபிசிஸ் இவங்களுக்கான ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கான கல்வி அல்லது வேலைவாய்ப்பு போன்றவற்றில் ஒதுக்கீடு கொடுப்பது என்பது பொருளாதாரத்தை பின்தங்க வைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல. பாஜக ஆட்சிக்கு வந்து 10 வருஷங்களும் இந்த தேர்தலில் இப்போ இந்த விட்டுருங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. கடந்த 10 வருடங்களாகவே இவங்களுடைய ஆட்சியில் வந்து இந்தியா எந்த அளவுக்கு பொருளாதார பலம் வாய்ந்திருக்குன்னு பார்த்தாலே இது உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடும் ஒரு விஷயம். தவிர இதில் உள்ள நியாயத்தை புரிஞ்சிக்காதவங்க தான் இதை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சிப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் பிரித்து மக்களை அடிமைப்படுத்தி வச்சதை சரி பண்ணுறதுக்கான விஷயந்தான். இப்போ ஜாதிவாரி இடஒதுக்கீடுங்கிறது வந்து தலைவலிக்கான மருந்து. நீங்கள் தலைவலிக்கான மருந்தை போய் இது வந்து தலைவலியை ஏற்படுத்துன்னு சொல்லக்கூடியது தான் இந்த மாதிரி பேசுறவங்களுடைய ஒரு கருத்து. இதே மாதிரி ஆட்கள் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. என்னென்னா ஜாதி வாரியான இடஒதுக்கீடை ஒழிச்சிட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு. அதுவும் அப்படி தான். இந்த தலைவலி மருந்தை தூக்கி போட்டோம்னா தலைவலி போயிடும் அப்படிங்கிறது. இப்போ சில பேர் ரொம்ப அறிவாளித்தனமாக சொல்லுவாங்க, என் பையனுக்கு நான் ஜாதி சான்றிதழே வாங்கலைன்னு. நடிகர் கமலஹாசன் அது மாதிரி சொன்னார். அதே மாதிரி விஜயோடைய அப்பா ஒரு தடவை சொன்னார். விஜயோடைய அப்பா காலகட்டத்தில் வந்து அந்த விஜய் பிறந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு சட்ட ரீதியான வாய்ப்பே கிடையாது. ஆனால் அது எப்படி சொன்னாருன்னு தெரியல.
விஜயோடைய அப்பா, இப்படி சில பேர் சொல்லுவாங்க. நடிகர் இவர் சினிமாக்காரங்க தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு வழக்கறிஞர் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கினது பெருமை. அதாவது ரெண்டு விஷயம். இல்லை, ஒரு வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் முதல்ல வாங்கினாங்க. இது பெருமை கிடையாது, இது வந்து அறியாமை. இது என்ன அப்படின்னா, முதல் விஷயம், நான் பொருளாதார ரீதியாக நல்லா வந்துட்டேன், எனக்கு என் பிள்ளைக்கு இடஒதுக்கீடு தேவை அப்படின்னா, ஜாதி வாரி இடஒதுக்கீடுங்கிறது வந்து பொருளாதார ரீதியான விஷயமே இல்லை. அது பிறப்பின் அடிப்படையில் யாரெல்லாம் மட்டப்படுத்தினானோ அவனை சரி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். தவிர ஜாதிங்கிறது வந்து பள்ளி சான்றிதழில் இல்லை, சமூகத்தில் இருக்குது, தெருவில் இருக்குது. என்ன அங்கே இருக்கிறது ஒழிக்கிறதுக்கான வந்து மருந்து தான் சாதி சான்றிதழ். இவங்க இந்த இதை ஒழிச்சுன்னா எப்படி இது போகும்? இல்லை, உண்மையிலேயே வந்து நான் வசதி வாய்ப்பு ஆகிட்டேன் அதனால் ஜாதி சான்றிதழ் வேணாம்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க புத்திசாலியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு விஷயத்தை செய்யலாம். என்னன்னா, நீங்கள் ஜாதி சான்றிதழ் வந்து வைக்காமல் ஒரு வேலைக்கோ இல்லை வந்து ஒரு உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ இல்லை வந்து ஒரு படிப்புக்கோ நீங்கள் அனுப்பிச்சிங்கனாலே உங்களை பொது பிரிவில் சேர்த்துருவான். அது போதும். அந்த பிள்ளை வளர்ந்து முடிவு பண்ணிக்கிட்டேன், நான் எனக்கு இந்த சான்றிதழ் தேவையா இல்லையான்னு. உங்களுடைய விஷயத்தை வந்து பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் திருப்பதுங்கிறது அறியாமை. அது அதை விட முட்டாள்தனம் எதுவுமே, ஜாதி சான்றிதழ் வேணாங்கிறத விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு அப்பாவித்தனமான ஒரு விஷயம். பிள்ளைகள் மேலே எப்படி நீங்கள் திணிக்கும்? இன்றைக்கி நீங்கள் பணக்காரங்களாக இருக்கலாம், நாளைக்கே நீ நடந்துட்டு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் பணம் கிடைக்காது. உனக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட சான்றிதழ் இருக்குது இல்லை பட்டியலின சான்றிதழ் இருக்குது அப்படின்னா அதை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டா பொது பிரிவில் சேர்த்துட்றான்ல, அதர் காஸ்ட்னு சேர்த்துட்றான்ல, சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் போய் வாங்க முடியாது. இது பொருளாதாரங்கிறது நிரந்தரமா? அது சரி. முக்கியமாக ராகுல் காந்தியுடைய நிர்பந்தத்திற்கு மத்திய அரசு பணிந்து விட்டது, மோடி இறங்கி வர்றாரு அப்படிங்கிறது அவருக்கு நல்ல ஒரு இமேஜை கொடுக்குமா, இல்லை இது ப்ளஸ்ஸாக மாறுமா? நிச்சயமாக இது ப்ளஸ்ஸாக மாறுது அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ராகுல் காந்திக்கு தான். ஏன்னா இவர் சொல்லிகிட்டே இருந்ததை அவர் செஞ்சுட்டாருன்னு. ஆனால் யதார்த்தம் பார்த்தீங்கன்னா இது இவர் செஞ்சுட்டு இதை நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா இப்போ அதுக்குள்ளேயே என்னென்ன நடக்க போகுது, அதுக்கு நடைமுறைப்படுத்தி அது முடியறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். வந்து அதனால் ஒரு பலன் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது நிச்சயமாக வந்து மக்கள் வந்து மோடியை தான் நினச்சி பார்ப்பாங்க. ஏன்னா மக்களுடைய மனநிலை அப்படி, நமக்கு யார் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த 2 வருடத்திலேயே வந்து நிலைமை மாறலாம். இது ஒரு பக்கம் வந்து இதுக்கான செயல் திட்டம் போயிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதை தடுக்கிறதுக்கான விஷயத்தையும் அதே பாஜக பண்ணணும் கண்டிப்பாக. ஆனால் அது மாதிரி கட்சி அது இந்த மாதிரி கொண்டு வந்தால் அது அவங்களுக்கு தான் தேர்தல் நேரத்தில் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல்களோ அதற்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற தேர்தல்களோ அதுக்கு அவங்களுக்கு சாதகமாக அமையும், பிஜேபிக்கு சாதகமாக போகிறீங்க. நிச்சயமாக வந்து இதனால மக்களுக்கு பலன் கிடைக்கும் பட்சத்தில் பேசிக்கிட்டே இருந்தால பலன் கிடைக்கும் பட்சத்தில் இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக மக்கள் வந்து மோடிக்கு, அதாவது மோடியோட அஜெண்டா என்ன, உள் திட்டம் என்ன அப்படிலாம் பார்க்குற அளவுக்குலாம் பெரும்பாலான மக்கள் கிடையாது. அவங்களுக்கு 1000 வேலை இருக்குன்னு நினைக்கிறான். அவனை பொறுத்தளவில் என்னென்னா, சரி ரைட்டு இவங்க இதை செஞ்சுருக்கிறாங்களா, இப்போ செஞ்சது வந்து ரைட்டு ஓகே, இதனால் நம்ம பண்ணுவோம். ஏற்கனவே மத ரீதியான ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டுருந்தாங்க. இப்போ இந்த மக்கள் தெளிஞ்சிட்டாங்க. இப்போ தெளிந்த மக்களை வந்து இப்படி தான் கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இது ஒரு திட்டம் போட்டுறாங்க. அவ்வளோதான். இதுக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறது அரசியல் தான். ஒரு வேளை இதனால பலன் கிடைக்குதா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். சரி. தமிழ்நாட்டிலும் நீங்கள் சொன்னீங்க முதலமைச்சர் சட்டப்பேரவை தீர்வு நிறைவேறப்பட்டது, மத்திய அரசு ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு. ஆனால் மாநில அரசே நடத்தலாம் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது. மாநில அரசும் செய்ய முடியும், இருந்தாலும் சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பை கிடைக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு நடத்தணும் அப்படின்னு மாநில அரசு சொல்லிச்சு. இதில் முக்கியமாக இது போன்ற கணக்கெடுப்பு நடத்தி அதில் வருகின்ற முடிவுகள் மூலமாக சமூக அளவில் ஒரு கொந்தளிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல? நிச்சயமாக வந்து பல்வேறு பேருக்கு வந்து ஒரு இது ஒரு என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி சங்கங்கள் சொல்கிற எண்ணிக்கைலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையை 100 கோடி வந்துடும். எங்காவது தெரியல, நாங்கள் தான் 2 கோடி இருக்கோம் தெரியுமா அப்படின்னு. 2 கோடி இருக்கிற ஒரு 100 பேர் சொல்கிறான். அப்படி 100 பேர் சொன்னாலே 200 கோடி ஆச்சு. இப்படி சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் என்ன சொல்லுவானா, இதில் வந்து முறைகேடு நடந்திருக்குது, இது ஒரு சமூக அநீதி, இப்படி சொல்கிறவனும் இருப்பான். நிச்சயமாக அந்த பிரச்சனை வரதான் செய்யும், அதை சமாளிக்கணும். இது வந்து இல்லை ஆத்தென்டிக்காக தான் நடந்திருக்குது, இதில் வந்து முறைகேடு நடந்துச்சும்மா, எங்களை சேர்க்கலாம்மா, இந்த மாதிரி 1008 பிரச்சனை வரும். ஏன்னா அவங்கவுங்களுக்கான ஒரு செல்வாக்கு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த அது இல்லைன்னா அம்பலமாச்சு அப்படின்னா அது வரும் இல்லையா, அது வரும். இது தாண்டி அதை அடக்கணும் ஒரு பக்கம் அரசு. இதை தாண்டி இன்னொன்று செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த ஜாதிவாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அவசியம்தான். நிச்சயமாக சமூக நீதிக்கு அவசியம். அதே நேரத்தில் யாரெல்லாம் ரொம்ப மைனாரிட்டியாக இருக்காங்கங்கிறது தெரிஞ்சு போயிடும். அவங்களுக்கான ஒரு சமூக பாதுகாப்பையும் கொடுக்கணுங்கிறதுக்கான அரசியல் செயல் திட்டம் இன்னையிலேருந்து அவங்க யோசிக்கணும். இது 2 வருஷம் கழிச்சு வரட்டும், இல்லை 5 வருஷம் கழிச்சு அமல்படுத்தணும். ஆனால் அதுக்கான ஒரு செயல் திட்டம் இப்போலேருந்து இருக்கணும். இன்றைக்கி திடீர்னு அறிவிச்சிட்டு பண்ணிங்கன்னா எவெல்லாம் மைனாரிட்டிங்கிற ஒரு சூழல் அங்கே இது பண்ணியிருக்கோ அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துடும். சார், அதை மனசில் வச்சுக்கணும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிமைக்காக திரு டி.வி. சோமு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.